Monica channel KC Families special hi. இன்னைக்கு மீஷா குர்தீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். and எனக்காக நான் வாங்குனது மட்டும் இல்ல, சில குர்தாஸ்ல நானும் அக்காவும் மேட்சிங் பண்ணலாம்னு அக்காவுமே வாங்கியிருக்காங்க. and அந்த குர்தாஸ்க்கு டிஃபரெண்ட் லுக் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சா நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எந்த மாதிரி ஆக்சசரிஸ் நான் போடுவேன், வெள்ள கிளம்புறதா இருந்தா எப்படி போடுவேன், அண்ட் கோயிலுக்கா இருந்தா எப்படி, இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியா இருந்தா எப்படி, நான் எப்படி கிளம்புவேன்றதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கும் சில ஐடியாஸ் எல்லாம் வரலாம். வாங்க வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். இருங்க திரும்பவும் சொல்றேன், குர்தாஸ் மட்டும் இல்லாம ஆக்சசரிஸும் சேர்த்து ஒரு ஃபுல் லுக் கிரியேட் பண்றது எப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குர்தாவை பார்த்துடலாம். இது ஒரு 3 பீஸ் செட். இன்னைக்கு நான் வந்து லெகின் போடாம இது கூட வந்து பாத்தீங்கன்னா பலாசாவை பேர் பண்ணி போட்டிருக்கேன். இது பலாசா நல்லா கரெக்டாவே இருக்கு. ஏன்னா இது ஏ லைன் குர்தா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏ லைன் குர்தா வந்து நான் இப்ப வந்து எல் சைஸ், நான் என்னோட சைஸ் குர்தாஸ் போடுறேன்னா ஏ லைன் போடும்போது நான் வந்து எக்ஸலுக்கு போயிடுவேன். நீங்க எக்ஸல் குர்தா போடுறீங்க அப்படின்னாக்கா ஏ லைனுக்கு போகும்போது 2XL போட்டுருங்க. மீஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸ் கூட போட்டுருங்க ஏ லைன் குர்தாஸ் போகும்போது. சோ நான் ஒரு சைஸ் கூட போட்டதுனால ஃபிட்டும் எனக்கு கரெக்டா இருக்கு. கச்சல் போய் உட்காருது. கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு டைட்டா பிடிக்கிற மாதிரி இல்லாம என்ன சொல்றது, இங்க பாருங்க கொஞ்சோண்டு லைட்டா அந்த லூஸ் இருக்கு. அண்ட் பேண்ட்டுமே ஒரு சைஸ் பெருசா இருந்ததுனால ஈஸியா ஏறிடுச்சு. பலாசோ பட்ட எனக்கு ஒரே சந்தோஷம். அண்ட் துப்பட்டாவோட வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பீஸ் செட் பலாசோ ஏலைன் குர்தா அண்ட் ஆல்சோ துப்பட்டாவோட வருது. நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஷிம்மரில் இருக்கக்கூடிய வண்டர்ஃபுல் பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய குர்தா இது. இது இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து வருது. அதுல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி சிம்பிளா நீட்டா கொடுத்திருக்காங்க. துப்பட்டா இதுக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்குதுன்னு சொல்லுவேன். இதுலயுமே அந்த எம்ப்ராய்டரி சூப்பர், அந்த சட்டிலான அந்த கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி ரொம்பவே அழகா இருக்கு. இதுக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா கை தான். கொஞ்சோண்டு பெல் ஸ்லீவ் மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த பேரலல் பேண்ட் எல்லாம் போடுவோம்ல நம்ம பலாசோ பேண்ட், அந்த மாதிரி தெரியுதா, பெல் மாதிரி போகுது பாருங்க. அந்த பெல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கு அழகு. அண்ட் இந்த மாதிரி டீடைலிங்குமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான டீடைலிங், குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப்புக்குமே ஃபுல் லாங் லைனிங் வருது. பலாசோ பேண்ட்டுக்குமே ஃபுல் லைனிங் வருது. பேண்ட்டுக்கும் லைனிங், குர்தாக்கும் லைனிங், அண்ட் ஆல்சோ துப்பட்டா அண்ட் நீட் பினிஷ்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டி வேர் குர்தா வந்து பாத்தீங்கன்னா 1500 ரேஞ்ச்ல வருது. இதே குர்தாவை இந்த மாதிரி ஃபுல் லைனிங்கோட இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வேர் லுக்ல நீங்க ஒரு பெரிய கடையில போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது 4000 5000 சொல்லுவாங்க. சின்ன சின்ன கடையில போய் கேட்டீங்கன்னா, நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடையில போய் கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 2500 ரூபாவது சொல்லுவாங்க. சோ இந்த ரேஞ்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் மட்டும் இல்லைங்க, அக்காவுமே ஒரு குர்தா வாங்கியிருக்காங்க. 2 பேருமே பேர் பண்ணலாம். நான் ஒண்ணு வாங்கின உடனே சீவானுச்சா அப்ப அக்கா இருந்தாங்களா வீட்டுல, பாத்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டக்குனு நான் ஆர்டர் மட்டும் வாங்கிட்டேன் அக்காக்காக. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பைசாக்கு இந்த குவாலிட்டி சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு. சில கடைகள்ல இதோட சீப்பா கிடைக்கலாம், ஆனா ஒரு குவாலிட்டி நல்லா இருக்காது. லைனிங் மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல டீல்னு சொல்லுவேன். இதுக்கு நான் என்ன ஆக்சசரிஸ் பேர் பண்ணிருக்கேன், சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். இந்த 2 அடுக்கு செயின், நான் சொன்னாலே ஃபங்க்ஷன் போற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு கோயிலுக்குன்னு, அதனால இந்த 2 அடுக்கு செயின் வந்து போட்டிருக்கேன். ஆர்டிபிஷியல் தான் நான் போட்டிருக்கிறதெல்லாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு குந்தன் ரிங் நல்லா பெருசா ஒண்ணு போட்டிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு நினைக்கிறேன். இது அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இங்க பாருங்க, ஒரு அழகான ஒரு ஜிம்கா, ஒரு சட்டிலான கலர்ல நல்லா பெருசா குந்தன் ஜிம்கா வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துருக்கும். பெருசா இருக்கும் இந்த இயரிங், ஆனா ஹெவியா இருக்காது, லைட் வெயிட்ல இருக்கும். ஆனா முகத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு லுக் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் போற லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஹெவியா கிடையாது, லைட்டா தக்கையா இருக்கக்கூடிய ஜிம்கா, ஆனா நல்லா பெருசா இருக்கும். அண்ட் இந்த வளையலுமே நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு ரொம்ப ஆப்டா அப்படியே செட் ஆயிடுச்சு. அந்த வளையல் சவுண்டே ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயும் ஸ்டோன்ஸ் இருக்கு, இதுலயும் ஸ்டோன் இருக்கு, இதுலயும் ஸ்டோன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அதனால வளையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் போட்டிருக்கேன். ஒரு நார்மல் ஃபிளிப் ஃப்ளாப் ஸ்லிப்பா வந்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான், இதோட பேர் பண்ணிக்கிட்டேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் போறதுக்கு ஒரு அழகான ஹேண்ட்பேக், இது மாதிரி குட்டி ஹேண்ட்பேக் இருக்கு. இந்த மாதிரி ரிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஹோல்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஜிப் டைப் இல்ல, இப்படி பட்டன் டைப் இப்படிதான் இருக்கும். உள்ள நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இல்ல, ஒரு சீக்ரெட் ஜிப் இருக்கும்ல அந்த மாதிரி ஜிப் மட்டும் இருக்கு. உள்ள குட்டி, அவ்வளவுதான். அப்படியே இது ஃபுல்லா ஒரே கம்பார்ட்மெண்ட் தான். நீங்க இப்படியும் ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம். அடுத்தது இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூஸ் ஆகாது. இப்படி தூக்குறதா இருந்தாலும் இதுதானே டிஸ்டர்ப் பண்ணும்ல, சோ இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா லாங்கா இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. வேணும் போது நீங்க லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா இதை கால்ட்டி நீங்க எடுத்து போட்டுடலாம். எனக்கு வந்து இதை கையில ஹோல்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த காஸ்டியூமுக்கு. சோ இப்படியே நீங்க கையில டிக் 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 நடந்து எடுத்துட்டு போயிடலாம். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் போட்டோஸ் வந்து அட்டாச் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு வீடியோல காமிச்சிருக்கக்கூடிய எந்த ஆக்சசரிஸ், எந்த ஒரு குர்தாவா இருந்தாலும் எல்லா ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் லிங்கை தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஸ்கிரீன்ல அப்பப்போ QR கோடு வந்து ஒண்ணு கொடுக்குறேன். அந்த QR கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல இருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் மொத்தமா உங்களுக்கு வந்துடும். ஈஸியா இருக்கும். லிங்க் இது என்ன ப்ராடக்ட் இது என்ன ப்ராடக்ட் தேடி நீங்க கொடுக்க வேணாம். இன்னொன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிமிட்டடா தான் லிங்க் கொடுக்க முடியும். QR கோட நான் நிறைய அன்லிமிட்டடா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். சோ QR கோட் ஸ்கேன் பண்ணி தைரியமா நான் கொடுக்குற QR கோட் தான் நம்பி நீங்க ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல இருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் டக் 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 இமேஜோட வந்துடும். நீங்க அதை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணி. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன் கெட் ரெடி வித் மீ. அதுல ஒரு பர்பிள் கலர் ஜும்கா சில்க் த்ரெட் போட்டிருந்தேன். அது இதுதான். இது செட் ஆஃப் 10 வரும்னு நினைக்கிறேன். 10 or 12 தெரியல. மொத்த ஜும்கீஸும் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருந்தது. சாம்பிளுக்கு இந்த ஜும்காவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஜும்கா போட்டு நான் லுக் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அத இங்க இமேஜ் வந்து ஆட் பண்றேன். அதுல அந்த கம்பெல்லாம் போட்டு காட்டியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாக்கா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த அஃபோர்டபிள் ரேஞ்சுக்கு 10 சில்க் த்ரெட் ஜும்காஸ், இவ்வளவு பெரிய பெரிய ஜும்காஸ் நல்ல டீல் வாங்கிக்கலாம் தான் சொல்லுவேன். கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ, பேரட் கிரீன், ராணி பிங்க், சில்வர் கலர், அடுத்தது பிளாக், ஸ்கை ப்ளூ, பர்பிள், மரூன், கிரீம் கலர், ஆரஞ்சு கலர். ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பேர் பண்றதுக்கு நான் சில்க் த்ரெட்ல பேங்கிள்ஸும் வாங்கியிருக்கேன். எல்லாமே ஒரு செட் தான் வரும். பட் நான் எல்லா பேங்கிள்ஸும் 2 செட் வாங்கிட்டேன். 2 கைக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 210, சில பேங்கிள்ஸ் எல்லாம் 212, 214 வரைக்கும் கூட இருக்கு. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா 26 நின்றோம். என் சைஸ் 28 நல்லா ஃபிட்டா கரெக்டா இருக்கும். நான் ஒல்லியா ஆகும்போது 26 லைட்டா போவேன், பட் டைட்டா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 28 எனக்கு டைட்டா இருக்கு. 210 வந்து ரொம்ப லொடன்னு இருக்கு. சோ எல்லா சைஸ்ல இருக்கவங்களுக்கும் அது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இருந்தது. நான் சொன்ன மாதிரி 2 செட் நான் வாங்கியிருக்கேன். நீங்க ஒரு செட் வேணாலும் வாங்கிக்கலாம். இது அப்படியே ஒரு செட் மரூன் பேங்கிள்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா நல்லா பட்டு சாரிக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு வெட்டிங்கே போட்டுக்கலாம். கல்யாண பொண்ணே வாங்கிக்கலாம். என்கேஜ்மெண்ட்க்கு, ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி நீங்க அழகா பேர் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கிரீன், பிங்க், பிளாக், லாவெண்டர், இது ரெட். நம்ம மரூன் காமிச்சோம் இல்லைங்களா, அதே தான் டிசைன். இதுல அந்த மரூன் ரெட் இதுல நம்மளுடைய முகூர்த்த புடவை கலர்ல இருக்கக்கூடியது. நல்ல ஒரு ட்ரெடிஷனலா இருக்கும். நல்ல ஒரு ஷிம்மர் எஃபெக்ட் இந்த சில்க் த்ரெட்ல வந்து இருக்கும். இது ரொம்பவே அழகா இருக்கும். கடைசியா பார்த்த ரெட், மரூன், பிங்க் அதெல்லாம் ஒரே டிசைன் தான், கலர் தான் வேற வேற. அதே மாதிரி நான் உங்களுக்கு லாவெண்டர் காமிச்சல டிசைன் ஒண்ணுதான், கலர்ஸ் தான் நிறைய இருந்தது. நீங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தாலே சைஸஸும் இருக்கும், கலர்ஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்கும். நேர்ல வந்தா வேற மாதிரி இருக்குமோ நினைச்சேன். இன்னொன்னு சாரீஸ், எத்னிக் வியர்ஸ், வீடியோஸ்க்கு அதுக்கு இதுக்கு எனக்கு ரெகுலரா யூஸ் இருக்கும், வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாவே நான் வாங்கிட்டேன். சோ 210 வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப லூஸாவே இருக்கு எல்லா பேங்கிளும். சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல திருப்பி 28க்கு வந்தேன்னா கூட பாருங்க ஈஸியா போயிட்டு வருது பாருங்க. அண்ட் கிழிக்கெல்லாம் கிழிக்காது. சோ மத்த பேங்கிள்ஸோட கலந்து போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். ஆக்சுவலி இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே கலர்ஸ் தான் வேற வேற. இது வந்து ராணி பிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஒரு செட். நான் வந்து 2 செட் வாங்கியிருக்கேன். இந்த கைக்கு ஒரு செட், அந்த கைக்கு ஒரு செட்னு. நான் காமிச்ச அந்த பெரிய பெரிய பேங்கிளா வேண்டாம், குட்டி குட்டி பேங்கிள் ஓரம் மட்டும் பார்டர் வந்து பெருசா இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா மரூன்ல, ரெட்ல, பிங்க்ல, கிரீன்ல எல்லா கலர்லயும் இதுவும் இருக்கு. அந்த பெரிய செட் 4 வளையல் சொன்னால அதுவும் இருக்கு. நீங்க எது வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். அகைன் நான் 2 வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய பேங்கிள் செட் ஆஃப் 4 வரும். நான் அப்படியே 8 வளையல் காமிச்சல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சேம் டிசைன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 பேங்கிள்ஸ் இருக்கும். 5 கலர்ஸ் வரும். அதுதான் இந்த 2 பாக்ஸ் ஸ்பிளிட் பண்ணி எனக்கு காமிச்சிருக்காங்க. ஆர்டர் பண்ணனே ஒரே பாக்ஸா வரும்னு பார்த்தாக்க 2 பாக்ஸா வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துச்சா, என்னடா பேங்கிள் காணோம் போச்சா, 10 வளையல் 5 தான் இருக்கா நினைச்சா. அப்புறம் பார்த்தாக்கா உள்ள தேடும்போது 2-3 பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது வந்துடுச்சு, ஆர்டர் போட்டு போச்சா காசு அப்படின்னு நினைச்சேன் நானு. இருந்தது. சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உனக்கு என்னப்பா ஓசில ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு. ஐயோ அப்படி ஓசில கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க, யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, நானே கண்டிப்பா வாங்கிக்குவேன். என் காசு போட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி எனக்கு நம்ம சேனல்ல 100கணக்கான கிவ்அவேஸ், 100கணக்கான ஷாப்பிங் வீடியோஸ் வந்து கொடுத்திருந்திருக்கேன். எனக்கு இது பிடிக்கும், நிறைய தெரியும். நம்பி வாங்குறீங்க, நேர்ல பாக்குறவங்களும் உங்களோட ரிவ்யூஸ் கரெக்டா இருக்கு, உங்களோட லிங்க் நான் கண்ண மூடி வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுனால நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு எனக்கு இதெல்லாம் யூஸ் தான். நான் வாங்கி வச்சு நான் எனக்கு யூஸ் பண்ண போறேன், சும்மா தூக்கி போட போறது கிடையாது. சோ எனக்காக நான் காசு கொடுத்து வாங்கினதுதான். நான் சொன்ன அந்த 5 கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்பிள், ரெட், கிரீன், ராணி பிங்க், எல்லோ.
இதுல இந்த 5 கலர்ஸ் இருக்கு. இந்த 5 கலர் காம்பினேஷன் இல்லாம நான் இந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதுல போய் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். இப்போ எனக்கு இதுல எல்லோ வேணும், அதை பத்தி வேற கலர் இருந்தா நல்லா இருக்கணும், அந்த காம்பினேஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் செட் ஆஃப் காம்பினேஷன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஜென்யூனா எனக்கு எந்த ப்ராடக்ட் எந்த செல்லர் கிட்ட இருந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அந்த எக்ஸாக்ட் லிங்க்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். சோ நீங்க பயப்படாம தாராளமா வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பெரிய 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 பேங்கிள், இதுல வந்து மொத்தம் 7 கலர்ஸ் இருக்கு. எனக்கு தேவையான கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். மத்த பிங்க்ல பாத்தீங்கன்னா ராணி பிங்க், நார்மல் பிங்க் அந்த மாதிரி இருந்தா, இந்த ரோஸ் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த ரோஸ் மில்க் கலர் சொல்லுவோம்ல, அந்த கலர் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது. அதுவும் இதுல வாங்கியாச்சு. நல்ல ஒரு மஞ்சளும் வேணும்னு நினைச்சேன், அண்ட் ராயல் ப்ளூ வேணும்னு நினைச்சேன், ஸ்கை ப்ளூல பெருசா வேணும்னு நினைச்சேன். சோ இந்த ஸ்கை ப்ளூ அண்ட் இது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ இந்த ப்ளூ காம்பினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவையில, பாவாடை சட்டையில, ஹாஃப் சாரில எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் வந்து செம்ம காம்போவா இருக்கும். நீங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா நீங்க கலருக்கு சம்பந்தமே இல்லாம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போடலாம். இது மொத்தமா செட்டா வாங்கினா இல்ல இதுல 2 செட் இருக்கா இல்ல இது மொத்தமே 7 செட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எதுவுமே நான் இப்போ ஆர்டர் போடல. நான் சொன்ன மாதிரி அத்தை இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி மாசமோ போன மாசமோ இந்த மாசமோ ஸ்பிளிட் பண்ணி நான் வந்து அப்பப்ப ஒரு வீடியோல மிக்ஸ் பண்ணி போடலான்னு ஒரேடியா பட்ஜெட்டை போடாம நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் போட்டேன். நான் பட்ஜெட்டை ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கலான்னு. இப்ப நடுவில் இந்த ஒரு மாசம் நான் வீடியோ போட, இந்த ஷாப்பிங் வீடியோ போட முடியாதனால மொத்தமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதை நான் எப்படி ஆர்டர் போட்டேன்றது மறந்தே போயிட்டேன். இந்த 1 month கேப்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன் இல்லையா, நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். டீடைல்ஸ் அதுல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரேயானோ காட்டனோ இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் காத்து போகாத லைட்டான மெட்டீரியல் தான். கிரீப் மிக்சட் இல்லைன்னா சிந்தட்டிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல், எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்ல சூப்பர்வா இருக்கு. பிளாக் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அவன் பிளாக் லவர். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப 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 பிடிக்கும். சோ பிளாக்ல இதுவும் 3 piece செட் வருது. பலாசோ பேண்ட் அண்ட் குர்தா அண்ட் துப்பட்டாவோட வருது. வி நெக் தான் இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நான் சம்டைம்ஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவேன், சம்டைம்ஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சத நான் ட்ரெஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதா நான் போட்டுக்கிறேன். நான் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். மத்தவங்க முகம் சுளிக்காத அளவுக்கு நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மீதி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். சோ ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் உடைய சாரி, இந்த ஆக்ட்ரஸ் உடைய குர்த்தா, இந்த ஆக்ட்ரஸ் போட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஷர்ட் போடும்போது பெரிய பெரிய நெக் பீஸ் போட்டா தப்புன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஆக்ட்ரஸ் போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா உடனே இதான் ட்ரெண்ட்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ யாரோ ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதை வச்சு மொத்த பேரும் அதை ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுமா அப்படின்றதுல எனக்கு ஈடுபாடே கிடையாது. சம்டைம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை அடாப்ட் பண்ணுவேன், பிடிக்கலன்னா அடாப்ட் பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாதுன்னு அடம் கிடையாது, பிடிக்கிறத பொறுத்துதான். எனக்காக தான் நான் ட்ரெஸ் பண்றேன். அதனால என் ஹஸ்பண்ட் பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அது போதும். சோ அது மாதிரி இது வி நெக் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருந்தாலுமே எனக்கு என் சைஸ்க்கு செட் ஆகாம இருந்தது. அண்ட் சைட் கட் நான் போட மாட்டேன்றதுனால எனக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்றதுனால நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பிளாக்ல இருந்துச்சா எப்படி விட மனசு வரும். சோ போறோம் வி நெக்கே ஒன்னே வாங்கி ட்ரை பண்ணலாம். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துப்பட்டா சூப்பர் டீடைலிங்கோட கொடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல பாந்தனி பிரிண்ட்ஸ்ல வந்திருக்குது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2-3 ப்ளீட்ஸ் வருது. கொஞ்சம் இந்த மாதிரி வி நெக் ரொம்ப லோவா போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கிளீவேஜ் தெரியுமோன்னு பயமா இருக்கும். பட் அவங்களே இங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஒரு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பலாசோ பேண்டும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேண்ட்டை மேல ஏத்திருக்காங்க அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஏத்துறேன் நான் பேண்ட்டை. லெகின் போட்டாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை நான் போட்டு உட்காந்து லைட்டா அப்படி நவுந்து வச்சுக்கோங்க, டருக்குன்னு கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு இயரிங் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட், பார்க்க எவ்வளவு பெருசா இருக்குல்ல, நல்லா சலச்சலா இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. தாமரை போல இருக்கக்கூடிய செம்ம லைட் வெயிட், நான் பார்க்க பெருசா இருக்க அழகான ஜிம்கா. நான் பேசும்போது என் காதுக்கே அந்த சலச்சலா சவுண்ட் காதுக்குள்ள ஜிம்கோட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்சிடைஸ்லயே அந்த இயரிங்க்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கும் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வளையல். இது ஆக்சுவலி ஒரு செட் தான் வரும், நான் 2 செட்டா வாங்கிட்டேன். பிகாஸ் நான் சாரிகிரி போடுறதா இருந்தாக்கா ஃபியூச்சர்ல வந்து 2 கைக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா மொத்தமா இந்த மாதிரி பேங்கிள் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால என் சைஸ்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். 2/8 சைஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. சோ 2/8 கிடைச்சிருச்சு, அதனால இதை வாங்கினேன். நான் முன்னாடி குர்த்தாக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பேங்கிளும் இந்த பேங்கிளும் ஒரே சைஸ் ஒரே டிசைன் தான், ஒரே செல்லர் தான், கலர் தான் வேற வேற. சோ கோல்ட்ல இருக்கு, காப்பர் கலர்ல இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு. நீங்க எந்த கலர் வேணுமோ வாங்கிக்கலாம். எனக்கு கோல்டும் சில்வரும் தேவை, அதனால அது 2 கலரும் நான் வாங்கிக்கிட்டேன். இதுக்கு ஒரு நார்மல் ஸ்லிப்பர் என்கிட்ட இருந்த ஒரு மோச்சி பிராண்ட்ல ஒரு ஸ்லிப்பர் வந்து போட்டிருக்கேன். இது மீஷோல வாங்கல, நீ இது எல்லாமே மீஷோல தான் வாங்கியிருக்கேன். நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி
இந்த வீடியோல காமிச்ச எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நான் அங்கங்க ஒரு QR கோட் அந்த வீடியோல வந்து கொடுத்திருந்திருப்பேன். நான் நம்பிக்கையா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல நான் காமிச்சிருக்க ப்ராடக்டோட லிங்க்ஸ் மட்டும் உங்களுக்கு அதுல மொத்தமா வந்துடும், இமேஜோட வந்துடும். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க அழகா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தோடைய லிங்க்கும் ஒரே பேஜ்ல உங்களுக்கு கிடைக்கணும், அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கணும்னா அந்த QR கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய கண்டினியூ பண்ணணும். நானே இதுக்கு நான் பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் வந்து அழகா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கனால நான் இது வந்து மீஷோல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இது ஏற்கனவே ஹேண்ட்பேக்ஸ் ஒரு 4-5 நான் வாங்கும் போது ஹேண்ட்பேக் வீடியோ போடலாம் தனியா, வீக்கெண்ட் விண்டோஸ் ஷாப்பிங் சீரீஸ்க்கு தனியா ஒரு 6 ஹேண்ட்பேக் போட்டிருந்தேன். இப்ப என்ன பண்றது, நடுவில் வந்து அந்த ஒரு மாசம் வீடியோ போட முடியாம போயிடுச்சு இல்லையா சில சூழ்நிலைனால. அதனால இப்ப நான் மொத்தமா கலந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ இதுக்கு வந்து இது அழகா மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற குவாலிட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றேன்னா என்ன பைசாக்கு அந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த பைசாக்கு அது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப 1000 ரூபாய் பொருள் வந்து ஒரு 500 ரூபாய் பொருள் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கினா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதே 500 ரூபாய் பொருளை வாங்கும் பொழுது அது 1000 ரூபாய் மாதிரி இருக்குன்னா சூப்பர்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் அது அந்த 500 ரூபாய் பொருளை நீங்க 5000 ரூபாய் பொருளோட கம்பேர் பண்ண முடியாது. சூப்பர்னு சொல்றீங்களா, அப்ப 5000 ரூபாய் ப்ராடக்ட்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விதண்டாவாதம். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பார்க்க நல்லா இருக்கு, இந்த பைசாக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா சூப்பர் குவாலிட்டிலாம் சொல்ல மாட்டேன். இந்த ஹேண்டில் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது வந்து கொஞ்சம் வெயிட் தாங்குமா இருந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. சோ வெயிட் அதிகம் எடுக்கும் போது இப்படி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம், வெயிட் கம்மியா எடுத்துட்டு போகும்போது நீங்க எப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இது ஜிப் வச்சிருக்கு. நான் முன்னாடி காமிச்சது ஜிப் இல்ல இல்லையா, இது பாருங்க. இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட், இந்த பக்கம் இருக்க தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல நடுவில் இதை வச்சு மறைச்சிருக்காங்க சீக்ரெட் ஜிப். சோ இந்த மாதிரிதான் இருக்கு, நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பைசாக்கு சீரியஸ்லி டே நல்லா இருக்கு, இடம் வாங்கிக்கலாம்டான்ற மாதிரிதான் இருந்தது. நல்லா இல்லைன்னா நான் எப்பயோ ரிட்டர்ன் போட்டிருப்பேன். எனக்கு பிடிச்சனால தான் நான் வச்சுக்கிட்டேன். சோ இந்த எல்லா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் டக்குனு ஒரே பேஜ்லயே உங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இதை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்திகா சேனல் தான். அதுல இந்த மாதிரி நிறைய கெட் ரெடி வித் மீ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டைல்ல கெட் ரெடி வித் மீ தான் அர்த்தம். நான் எப்படி ரெடியா இருந்தா நான் காட்டுவேன். இதுல சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பர்பிளுக்கு வந்து நான் பர்பிள்லயே இயரிங் போட்டிருந்தேன், வளையல் போட்டிருந்தேன்னா யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு, மேட்சிங் கமெண்ட்ல சொன்னாங்க. எந்த ஸ்கூல் யூனிஃபார்மா, கம்மல் போடுறதுக்கு விடுறாங்க, வளையல் போடுறதுக்கு விடுறாங்க அப்படின்னு நான் கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தேன். சிஸ்டர், ஃபேஷன்ன்றது நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்றது. ஐ லவ் டு ட்ரெஸ் ஃபார் மை செல்ஃப். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன்னு காட்டியிருக்கேன். பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான மற்ற வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ ஃபேஷன்ல உங்களை யாராவது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா இப்படி பதில் சொல்லிக்கலான்ற மெச்சூரிட்டி எனக்கு இப்பதான் வந்திருக்கு. உங்களை யாராவது இப்படி சொல்லிருக்காங்களான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்க நான் மொத்தமா வச்சிருக்கேன், அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப லென்ஸா போயிட்டு இருக்கு. இவ்வளவு வீடியோ பார்த்து நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.